அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் நீதிபதிகள். அந்த தீர்ப்பின்படி கர்நாடகாவில் அந்த மாநில அரசு நடத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்புக்கு தடை கிடையாது. மேலும் நீதிபதிகள் சொன்ன கருத்து, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, மாநில அரசுக்கும் முழு அதிகாரம் இருக்கிறது. மாநில அரசு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு தாராளமாக நடத்தலாம் என்று கர்நாடகா உயர்நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதற்கு பிறகும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு கணக்கெடுப்பை நடத்த உரிமை கிடையாது, அதிகாரம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசு மட்டும்தான் எடுக்க முடியும் என்று பொய்யை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேறும் இந்த கோரிக்கை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் கோரிக்கை விடுத்துகின்ற நேரத்திலும் சமூக நீதி என்று பேசுகின்ற திமுக அரசு சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே கர்நாடகா, தெலுங்கானா, பீகார், ஒரிசா, ஆந்திரா, ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சில மாநிலங்கள் நடத்தி முடித்து விட்டார்கள். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி. அப்போ இவ்வளவு மாநிலம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடுக்கு மட்டும் அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பொய் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் மேலும் பொய்யாகிவிட்டது. நேற்று கர்நாடகா அங்கு நீதிமன்றம் தீர்ப்புக்கு பிறகு இனியாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். இல்ல உங்க சாதி பேரை பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்திக்குங்க. இது அவசியமானது. இது ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பங்களுடைய நிலையை நாம கண்டறிய வேண்டும். இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு வெள்ளக்காரங்காலத்தில் 1931 எடுத்த கணக்கெடுப்பு 90 ஆண்டு காலமாக அதை வச்சுதான் நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். இப்போ எடுக்கின்ற கணக்கெடுப்பு துல்லியமாக நவீன தொழில்நுட்பங்களோடு எடுக்கலாம். அடுத்த 50 ஆண்டுகள் இந்த கணக்கெடுப்பை பயன்படுத்தலாம். மைக்ரோ லெவல் பிளானிங் செய்யலாம், சமூக நலத்திட்டங்களை கொடுக்கலாம், இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தலாம், நியாயப்படுத்தலாம். அதை தமிழ்நாட்டுக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இருக்கிறது கணக்கெடுப்பை நடத்துவதற்கு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டு ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு இருக்கின்றது, நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். வந்ததுன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், இங்கே பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருக்கிறாங்களா, 69% இருக்கிறாங்களா ஒரு கேள்வி கடந்த முறையே கேட்டிருக்கிறாங்க. அதை நியாயப்படுத்த முடியல. கணக்கெடுப்பு வைத்துதான் நியாயப்படுத்த முடியும். இந்த கணக்கெடுப்பு சாதாரணமா நடத்தலாம். 2 மாதம் தான் ஆகும். 500 கோடி செலவாகும். 3 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாதம் வேலை செஞ்சா போதும். துல்லியமாக 70 கேள்விகள் வச்சு கணக்கெடுப்பு நடத்தி அதை இடஒதுக்கீடு சம்பந்தமா அத்தனை சட்ட சிக்கலும் தீர்க்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம். இதை மைக்ரோ லெவல்ல சமூக நீதி, துல்லியமாக சமூக நீதியை நம்ம நிலைநாட்டலாம். ஆனால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வசனம் மட்டும்தான் நாங்க பேசுவோம். தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய புள்ள, இப்படிலாம் நாங்க வசனம் தான் பேசுவோம். சமூக நீதி எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு தொடர்ந்து சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இது தமிழ்நாட்டின் இன்றைய உயிர் நாடி பிரச்சனை. இது எல்லா சமுதாயத்துக்கு சார்ந்த பிரச்சனை. பட்டியலின சமுதாயத்துக்கு தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏன்னா பட்டியலின சமுதாயம் இன்னும் 2% கூடுதலா அதிக இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது இல்லாமல் பட்டியலினத்துல 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகள்ல சில பேருக்கு தான் கிடைக்குது, பல பேருக்கு கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல அவங்களுக்கு கண்டறிவதற்கு சாதிவாரி கணக்கு நடத்தணும். எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது யாருக்கு கிடைக்கல அது தெரியறதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும். பிசியில 140 சமுதாயம் இருக்கிறது.
அதுல யார் அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, அது கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். ஏன் இஸ்லாமியர்களுக்குள்ள 3% ரிசர்வேஷன் இருக்கு, அதுல 7 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 7 உட்பிரிவுகள்ல யாரு அதிகமா கிடைக்குது, யாரு கிடைக்கல. ஆக இந்த அடிப்படை கூட நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்ல அப்படின்னு சொல்றவர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆக திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சமூக நீதிக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமா நான் பாக்குறேன். தமிழ்நாடு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க.